ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 30 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது மீடியமான காரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போகணும், அதே சமயம் தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்சுருக்க துவரம்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட புளி கரைசல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். புளியை கரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சாம்பார் ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் நமக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.